சென்னையின் வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்காக நம்ம அரசு செஞ்ச முக்கியமான பணியின வரலாற்றில் இந்த நிகழ்வு நினைவு கூறப்படும். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். 69 ஏரிகளில் இருந்து வரக்கூடிய உபரி நீர் கடல்ல கலக்காம இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலா நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை நம்மால மக்களுக்கு வழங்க முடியும். 13 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்க இது பயன்படும். நீர்நிலைகளை மாசுபடாம காத்து வருகிறோம். நிலத்தடி நீரை பெருக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். கடல் நீரை குடிநீராக்கவும் முயற்சி செய்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய லைனா வரிசையா திறப்பு விழா காண காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்க போகுது. இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னணி அறிவு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குன்னா நம்முடைய தமிழ் மக்கள் என்னைக்குமே வாசிப்பை கைவிடாம இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வாசிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. சென்னையில் மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இதே மாதிரி புக் ஃபேரையும் நம்முடைய அரசு நடத்திட்டு வருது. சென்னை புத்தக காட்சியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் நம்ம அரசு வழங்கி வருகின்றது. அது மட்டும் இல்ல, வைகை, சிறுவாணி, காவிரி ஆகிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றது. தமிழ் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் எழுதுகோள் விருது, உலக பல்கலைக்கழகங்கள்ல செம்மொழி தமிழ் இருக்கைகள், இலக்கிய மாமணி விருதுகள், இப்படி உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். அது மட்டுமல்ல, திருச்சியில காமராசர் அறிவுலகம், கோவையில பெரியார் நூலகம், திருநெல்வேலியில காகித மில்லத் அறிவுலகம், சேலத்துல பாரதிதாசன் அறிவுலகம், கடலூர்ல அஞ்சலை அம்மாள் அறிவுலகம்னு நம்முடைய அரசு பல்வேறு அறிவுலகங்களை, நூலகங்களை திறந்து வைக்கின்றது. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ்னு ஒரு மக்கள் பாடுபாடு இல்லாம, மத பாடுபாடு இல்லாம எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவங்க தங்கச்சிங்களுக்கு கொடுக்கறாரு. அவரு எந்த ஆட்சியிலும் இந்த சந்தோஷம் நாங்க படல. இந்த ஆட்சியில தான் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரேஷன் கார்டுல மாசம் 1000 ரூபாய் எனக்கு ரேஷன் கார்டு மூலியமா கொடுக்குறாங்க. இப்ப பொங்கல் காசு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த காசை போட்டு மொத்தம் 4000 ரூபாய் எடுத்துட்டு போய் நான் மீன் வாங்கினதால அதுல ஒரு 10,000 நான் சம்பாரிச்சேன். அதுல டைலரிங் மிஷின் சொல்லி தர்றது, பியூட்டிஷியன் கிளாஸ், அந்த மாதிரி எல்லாமே கேட்டோம். அதுக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு ஃப்ரீ கோர்ஸ் சொல்லி தராரு எங்களுக்கு. ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காரு, பேக் கொடுத்திருக்காரு, புக்ஸ் கொடுத்திருக்காரு. பசங்களுக்கு எல்லாமே நல்லா சூப்பரா பண்றாரு. ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல என்ன தேவை இருக்கோ அதுக்கான கோரிக்கையை நம்ம வச்சோம்னா அதை 24 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு பண்ணி தராங்க. நாங்க எல்லாம் அவர் தேடின்னு போறது இல்லாம எங்களை தேடி அவர் தான் வராரு. இங்க அவர் எங்களை பாக்குறாரு, எங்க கோரிக்கை கேட்கறாரு. ரொம்ப நல்லா இருக்கணும். எப்பயுமே அவர் தான் இந்த தொகுதிக்கு வரணும். நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். உதயநிதி ஸ்டாலின் ஹெல்ப் உதவிகள் நிறைய பண்றாங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. பிள்ளைக்கு நாங்களே நன்றி சொல்லணுமா? எங்க பிள்ளை அவரு.